எல்லாருமே நம்ம சொந்தங்கள், குடும்பத்தினோட அங்கத்தினர். தனியா ஏழை எல்லாத்துக்கும் துணையா நம்ம கூட இருக்கோம். அதனால நம்ம குடும்ப ஃபங்க்ஷன், நம்ம குடும்பத்திலோட நம்ம அங்கத்தினருக்கு நாம கொடுத்துக்கிறோம். அதனால அந்த மனோபாவத்தோட நாம இருக்கணும். இது ஒரு அன்பின் வெளிப்பாடு, டோக்கன் ஆஃப் லவ். ஒரு அன்பை நம்ம பரிமாறி ஒரு சந்தோஷமான ஆண்டுகளா எதனால கொண்டாடிட்டு வந்தாங்க? கேலக்சில, பிரபஞ்சத்தில் பூமி மட்டும் 30 டிகிரி சாய்வார். பந்து மாதிரி அப்படி கீழே வச்ச பந்து மாதிரி இல்ல, 30 டிகிரி சாய்வார். எதனால இந்த 30 டிகிரி சாய்வா இருக்குது, அதனால என்ன பலன்னு பிரபஞ்சமே அதை அழகா வடிவமைச்சிருக்கு. அந்த 30 டிகிரி சாய்வா இல்லைன்னா நிலை மாற்றங்கள் ஏற்படாது. இடைவெளி காலம், இந்த பனிகாலம் மற்றும் வெயில் காலம், இப்படி வரிச காலம் 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி கால மாற்றம் ஏற்படாமல் போயிடும். இதை முன்னோர்கள் அவ்வளவு அழகா தெரிவிக்கிறார். இந்த பொங்கல் திருநாள் இன்னைக்கு கிழக்கதான் சூரியன் உதிக்குதுன்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனா கிழக்கு பக்கத்துல உதிக்கக்கூடிய சூரியன் தெற்கு பக்கமாகவும் வடக்கு பக்கமாகவும் நகர்ந்துகிட்டே இருக்கு. அப்படிதான் கிழக்கு பக்கத்துல உதிக்குது. அப்போ ஒரு 6 மாசம் தென் திசையை நோக்கி நகருது. 6 மாசம் திருப்பியும் தென் திசையில இருந்து வட திசையை நோக்கி வந்து வடதிசையில முற்று பெற்றவுடனே திருப்பியும் தென் திசையை நோக்கி நகருது. அப்ப இந்த மகர சங்கராந்தி சொல்லக்கூடிய பொங்கல் திருநாளில் உத்தராயணம் சொல்லக்கூடிய வட திசையை நோக்கி நகர ஆரம்பிக்கிறது. இந்த புள்ளி பிரபஞ்சத்தினுடைய மாற்றத்தில் இந்த புள்ளி பூமியில வாழக்கூடிய ஜீவராசிகளுக்கு பல நன்மைகளை கொடுக்கும். அதனால்தான் முன்னோர்கள் என்ன சொன்னாங்க? தை பிறந்தால் வழி. எல்லாருக்குமே மாற்றத்தை உண்டு பண்ணக்கூடிய நாள் என்று இத நம்ம முன்னோர்கள் ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி கண்டுபிடிச்சிட்டாங்க. அவ்வளவு புத்திசாலிகள். இன்னைக்கு நம்ம முன்னோர்களுடைய எல்லா வழிமுறைகளையும் நம்ம இன்னைக்கு கேட்க ஆரம்பிச்சிட்டோம். புத்திசாலிங்கிற பேனர்ல நம்ம இன்னும் ரொம்ப படிச்சிட்டோம், நம்ம பெரிய பதவியில் இருக்கோம், நம்ம நிறைய பணம் சம்பாதிக்கிறோம் அப்படிங்கிற மனோபாவத்தை நம்ம முன்னோர்களுடைய எல்லாத்தையும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சோம். அது சில எரர்ஸ் இருக்கலாம், ஆனா எல்லாமே எரரானது இல்லை. கேலக்சிக்கும் நமக்கும் என்ன சம்பந்தம்? எனக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கும் என்ன தொடர்பு? அது எனக்கு